ஹாய், நான் தரண்குமார் பேசுகிறேன். யுவன் ஃபேன்ஸ்க்கு, அதாவது யுவன் 100 ஃபேன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா யுவன் சார் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இந்த மாதிரி அவங்க ஒரு ஃபேன் கிளப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணி நிறைய பேருங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தெம். அண்ட் யுவன் சார் அவரோட 100th ஃபில்ம் பிரியாணி, முதல்ல 100th ஃபில்ம் அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு சின்ன வயசுல அவரோட 100th ஃபில்ம் அவர் பண்றாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் வெங்கட் பிரபு. அவங்க அந்த படம் அவரோட 100th ஃபில்ம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ ஐ விஷ் ஈவன் மோர் அண்ட் மோர் சக்ஸஸ். அண்ட் இப்போ இந்த சின்ன வயசுல 100th ஃபில்ம் பண்ண மாதிரி I'm just waiting for his 1000th film soon. So கண்டிப்பா இது கூடிய சீக்கிரம் நடக்கும். எனக்கு யுவன் கிட்ட ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அவர் பாடின அந்த போகாதே அப்படின்னு அந்த சாங். எனக்கு ரொம்ப அழகா அவர் அதை பாடியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட அழகா அந்த பாட்டை பாட முடியுமான்னு தெரியல. ரொம்ப அழகா அந்த லிரிக்ஸ் இமோட் பண்ணி, ஏன்னா ஆஸ் எ கம்போசர் அவருக்கே தெரியும் அந்த டியூன் எவ்வளோ அழகா இருக்குன்னு, அதுக்கு எந்த அளவுக்கு அந்த லிரிக்ஸை பாட முடியும். ஸோ எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு யுவன் சார் அவ்வளோ தெரியாது. பட் நான் போய் அவர் மீட் பண்ண உடனே அவர் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணணும் அந்த மாதிரிலாம் பேசி அப்படிதான் பழக ஆரம்பித்தோம். ஸோ அந்த சித்து ட்ரஸ்ட் அந்த படத்துக்கு அவர் வந்து பூவே பூவே அப்படின்னு ஒரு சாங் அவர் பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கண்டிப்பாக நான் 2 பாட்டு கொண்டு போய் காமிச்சிருந்தேன். 2 பாட்டுமே கேட்டார், எந்த பாட்டு தான் நான் பாடுறேன் அப்படின்னு. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் வெங்கட் பிரபு சார் சொல்லணும். ஏன்னா அவரும் போய் சொல்லியிருந்தார் யுவன் சார் கிட்ட. ஸோ I should say that I'm very lucky. ஏன்னா யுவன் சார் ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கு பாடுறது, அவங்க எனக்கு பாடுறது. I should be very very lucky. So நீங்கள் அந்த பாட்டு கேட்டால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. ஸோ it was a great experience working with such a big legend. யுவன் சார் கண்டிப்பாக இஸ் a very versatile music director. ஏன்னா அவரோட மியூசிக் நீங்கள் கேட்டாவே தெரியும் ஒரு படத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டேரக்டருக்கு தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. பட் அவர் கண்டிப்பாக when he is teaming up with ஒரு வெங்கட் பிரபு சார், அதோட ஒரு கலர் வேற மாதிரி இருக்கும். ஒரு செல்வராகவன் சாரோட ஒர்க் பண்ணும்போது அதோட ஒரு வே ஆஃப் மியூசிக் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அவர் ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டருக்கு அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு செல்வா சாரோட ஒர்க் பண்ணும்போது அவரோட மூவிஸ்க்கெலாம் தனி விதமாக இருக்கும் மியூசிக். ஸோ but I wish that he works with many more directors like Maniratnam sir, Shankar sir. ஏன்னா அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணா கண்டிப்பா அதோட மியூசிக் அவங்களோட அந்த ஒரு டீம் அது வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டூ தட். as a மியூசிக் டைரக்டர் யுவன் சார் கிட்ட ரொம்ப நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு. பிகாஸ் நான் இது வரைக்கும் பார்த்த மியூசிஷியன்ஸ்ல ஐ கேன் சே தட் யுவன் சார் இஸ் ஒன் ஆஃப் த he's a very good composer first, then he's a very good music producer, very good musician, very good pianist. So நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்டு அவர்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் நான் கேட்ட நிறைய மியூசிஷியன்ஸ்ல லைக் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பீப்புள் இன் இந்தியா அலோன், லைக் வேர்ல்டு ஃபுல்லாகவே அவரோட மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி, தனி கிளாஸ் இருக்கும். அது நிறைய பேருங்க இங்கே பண்ணுறதில்ல. ஸோ ஹீஸ் காட் தட் டேலண்ட் இன் ஹிம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்க வேண்டியது இருக்கு. அட் த சேம் டைம் ஹீஸ் வெரி ஹம்பிள். ஸோ எங்கே எப்போ பார்த்தாலும் ஜாலியாக பேசிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் டு லேர்ன். இதுக்கு மேலே அவர் வரப்போகிற எல்லா மியூசிக்கும் நான் வெயிட் பண்ணிருக்கேன். நான் அவர் பண்ண ஃபர்ஸ்ட்டு பாடல்லேருந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இது வரைக்கும் எல்லா பாட்டுமே நான் மிஸ் பண்ணாமல் கேட்டிருக்கேன். ஏன்னா எல்லா பாட்டுலையும் சரி, எல்லா பாட்டுலையும் ஏதாச்சும் ஒரு விஷயம் ரொம்ப கற்றுப்பார். ப்ளஸ் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த மன்மதன் படத்தை ஒரு 100 தடவை அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக பார்த்துருப்பார். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் லைக் யுவன் சார் பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம் நிறையா. ஸோ ஆஸ் அ பிரதர், ஏன்னா அவர் எப்பவுமே நான் வந்து ப்ரோ அப்படின்னு தான் கூட சொல்லியிருப்பாரு. ஸோ ஆஸ் அ பிரதர் ஐ விஷ் ஹிம் மோர் அண்ட் மோர் சக்ஸஸ். like all my praise for him for
இப்போ 100th film கூடிய சீக்கிரம் I'm very sure that he's going to go more places and I'm seeing it like அவர் ஒரு படத்துலையும் எவ்வளோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. I'm sure in another few more years அவரோட 200th film 300th film அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். So I want to see everything. I want to see him achieve more, and I think I'll be one of the happiest person in the world to see all this.